अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमित तंज़ील। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। फ़ीहि रिजालुन ला तुल्हीहिम तिजारतुन वला बैउन अन ज़िक्रिल्लाह। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम खैरुल कलामी किताबुल्लाह व खैरुल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम। सदक़ल्लाहुल अज़ीम व सदक़ नबियुल करीम। रब्बी औज़िअनी अन अश्कुर निअमतक अल्लती अन्अमत अलैया अल्लाहुम्मा अग़फ़िर शुयूख़ना व लिजमीइल हाज़िरीन बिरहमतिक या अरहमर राहिमीन। அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துவக்கமாக நான் ஓதி காட்டிய வசனத்திலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களது வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் அவர்களை திசை திருப்பி விடாது, அல்லாஹ்வை வணங்குவதை பாழாக்கி விடாது என்று அந்த மனிதர்களை குறித்து சிலாகித்து பேசுகிறான். அல்லாஹ்வை புரிந்து கொள்வதிலே அல்லது அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த பேரார்வத்திலே இருக்கக்கூடிய மக்கள் என்று பார்த்தால் பொதுவாக மக்களை 4 வகையாக பிரிக்கலாம். சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இறைவனை குறித்த பாடல்கள் போதுமானது. ஏதேனும் பாடல்கள், இறைவனை நினைவுபடுத்துகிற ஒரு சராசரி பாடல்கள் போதுமானது, அவருடைய ஆன்மா திருப்தி அடைந்துவிடும். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த பாடல்கள் போதாது, அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய இறை நாமம் வேண்டும், அந்த நாமம் வேண்டும். அந்த நாமத்தை சொல்லி 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 அவர்கள் இன்பம் காண்பார்கள். 3வது வகை மனிதர் இருக்கிறார்கள், அந்த நாமம் போதாது, நாமத்தை கேட்டால் போதாது, அந்த நாமத்தை உச்சரித்தால் போதாது, அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை விளங்கி கொண்டு அதற்கு பிறகு அதனோடு தொடர்ந்து ஈடுபடுவதுதான் அவர்களுக்கு பிடித்தமானது. கடைசியாக 4வது வகை மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இறைவனை நினைவூட்டும் பாடலோ, இறைவனுடைய நாமமோ, அல்லது அந்த நாமத்தை உச்சரிப்பதோ, அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை பார்ப்பதோ அவருடைய ஆன்மாவை திருப்தி அடைய செய்யாது. இதையெல்லாம் தாண்டி அந்த இறைவனை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற பேரார்வத்திலே இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியிலே இப்படி சொல்லுகிறார்கள்: கடமையான வணக்கங்களை செய்ததற்கு பிறகு யார் உபரியான வணக்கங்களின் மூலம் இறைவனை நெருங்குகிறார்களோ, இங்கே கவனிக்க வேண்டியது, இறை நெருக்கம் என்பது கடமைகளில் கிடைக்காது, உபரியான நஃபிலான வணக்கங்கள் வழியாகத்தான் கிடைக்கும். அப்படி யார் இறைவனை நெருங்குகிறார்களோ அவர்கள் பார்க்கும் கண்களாக, பிடிக்கும் கைகளாக, நடக்கும் கால்களாக இறைவன் மாறிவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கடமைகளினால் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் நிறைவேறி விடுகிறதே தவிர அதை தாண்டி இறையன்பு, இறை நெருக்கம் கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக அது சிரமம்தான், கஷ்டம்தான், கிடைக்காது என்பதுதான் உண்மை. இறை நெருக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் கடமைகளை தாண்டி, சுன்னத்துக்களை தாண்டி, நஃபில் என்கிற உபரியான வணக்கங்களை தேடி 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 பிடித்து செய்கிற போதுதான் இறைவனுடைய நெருக்கம் சாத்தியமாகும். இறைவனுடைய நெருக்கம் பெறுவதற்கு இறை நெருக்கம் பெற்ற நல்லடியார்களுடைய சகவாசத்தில் இருப்பது கூட சமயங்களில் உதவி செய்யும். அதனால்தான் பெரியார்களின் சகவாசத்திலே, அவர்களது அணுக்கத்திலே, அவருடைய பராமரிப்பிலே, அவருடைய கண்காணிப்பிலே, ஷேகுமார்களுடைய வழிகாட்டுதல்களே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுவதனுடைய ரகசியம் அதுதான். எளிமையான ஆன்மாக்கள், மிக பழுவான விஷயங்களை கிரகித்து கொள்ள அல்லது செயல்படுத்த இயலாத ஆன்மாக்களுக்கு மிக குறுகிய வழி என்பது அந்த நல்லடியார்களுடைய சகவாசம் என்பது ஒரு பெரிய வரம் தான். அது அவருடைய சகவாசத்தில் இருக்கிற போது அவர்களைப் போலவே தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் மாற்றுகிற ஆற்றல் படைத்தவர்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நெருக்கம் வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் உபரியான கடமைகளில், உபரியான வணக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவன் மீது இருக்கக்கூடிய பேரன்பை, பெருங்காதலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் என்றைக்காவது ஒரு புள்ளியில் அந்த இறைவனுடைய அனுபவத்தை நாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதை நோக்கித்தான் நாம் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
நம் அனைவருக்கும் அதை சாத்தியப்படுத்துவானாக, தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.